இந்த ப்ரோக்ராம் PHP அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணின ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்க்கான அவுட்புட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி PHPல இருக்கக்கூடிய சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர், கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் என்னென்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். PHPல ரெண்டு விதமான அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர், ஒரு ஈக்குவல் சிம்பிள் மட்டும் இருக்கு இல்லையா, இது ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். நார்மலா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை நம்ம அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஆபரேட்டர். இது இல்லாம கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சில ஆபரேட்டர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதுல பிளஸ் ஈக்குவல்ட்டுங்கிறது அடிஷன் அசைன்மெண்ட், மைனஸ் ஈக்குவல்ட்டு சப்ட்ராக்ஷன் அசைன்மெண்ட், மல்டிப்ளை அதாவது asterisk equal to multiplication assignment, slash equal to division assignment, modulus equal to percentage symbol equal to இது modulo assignment அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர், அதாவது பிளஸ் ஈக்குவல்ட்டுங்கிற இந்த கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணும், எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதனுடைய ப்ராசஸ் எப்படியோ அதே மாதிரி தான் மற்ற கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸும் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஏங்கிற வேரியபிள்ல 5 அப்படிங்கிற வேல்யூவும் பிங்கிற வேரியபிள்ல 2ங்கிற ஒரு வேல்யூவும் நம்ம வச்சிருக்கோம். இப்போ நாம இங்க ஒரு கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம், a பிளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு. a பிளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம எழுதுனா PHP அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா a ஈக்குவல் டு a பிளஸ் பி அந்த மாதிரி எடுத்துக்கும். அதாவது a b இந்த ரெண்டுத்தினுடைய வேல்யூவையும் ஆட் பண்ணி அது திரும்ப கொண்டு ஏலயே அந்த வேல்யூவை அசைன் பண்ணிடும். அப்ப ஏல ஏற்கனவே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த புதுசா வந்த வேல்யூவால அப்டேட் ஆயிடும். அப்ப ஏற்கனவே இருக்கிற வேல்யூ இருக்காது. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ப்ராசஸ்க்கு பின்னாடி என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ தான் ஏவோட வேல்யூவா இருக்கும். இப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏல 5ங்கிற வேல்யூ நம்ம அசைன் பண்ணிருக்கிறோம், பில 2ங்கிற வேல்யூ அசைன் பண்றோம். இப்ப a பிளஸ் பி, அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றப்ப 7 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும் இல்லையா, இந்த 7ங்கிற வேல்யூ தான் இனிமே ஏவோட வேல்யூவா இருக்கும். அப்ப ஏவோட வேல்யூங்கிறது 7. ஸோ இந்த கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணும். அதாவது என்ன ப்ராசஸ் ஆகுதோ அந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய ரிசல்டட் வேல்யூ அந்த கொடுத்திருக்கிற அந்த முதல் வேரியபிள்லயே அசைன் ஆயிடும். அதுல ஏற்கனவே இருந்த வேல்யூ ஓவர் ரைட் ஆயிடும், அதுல இருக்கிற வேல்யூ அப்டேட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்திருக்கிற இந்த ப்ரோக்ராம்கான அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏல 5ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு, பில 2ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. முதல் எக்ஸ்பிரஷன் எக்கோ எக்ஸ்பிரஷன்ல பாத்தீங்கன்னா a பிளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கு. அப்புறம் கன்காட்டினேஷன் பிஆர், முன்னாடியே சொல்லியிருப்பேன். பிஆர் அப்படிங்கிறது HTML ஓட லைன் பிரேக், அதாவது பிரேக்குக்கான ஒரு டேக். PHPல HTML டேக்ஸ் நம்ம யூஸ் பண்றப்ப அது சிங்கிள் அல்லது டபுள் கோட்ஸுக்குள்ளார அசைன் பண்ணப்பட்டிருக்கணும். இந்த கன்காட்டினேஷன் டாட்ங்கிற இந்த கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் இந்த அவுட்புட்டையும் இணைக்கிற ஜாயின் பண்ற ஒரு ஆபரேட்டர். ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் a பிளஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ a பிளஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதுனா அதை PHP எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா a ஈக்குவல் டு a பிளஸ் பி அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ a உடைய வேல்யூ 5, பில இருக்கிற வேல்யூ 2. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்றப்ப நமக்கு வரக்கூடிய அந்த 7 அப்படிங்கிறது இது ஏக்கு அசைன் ஆயிடும். அதனால இனிமே a உடைய வேல்யூங்கிறது 7 தான். ஸோ 7 தான் இப்போ a உடைய வேல்யூ. இப்போ அடுத்த எக்ஸ்பிரஷன் நம்ம போகணும். அடுத்த எக்ஸ்பிரஷன்ல a மைனஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கு. இப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா a ஈக்குவல் டு a மைனஸ் பி அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏக்கு என்ன வேல்யூ, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. இப்ப ஏக்கு நீங்க 5ன்னு சொல்லிட்டு கூடாது, ஏன்னா இது 5 போன எக்ஸ்பிரஷன்லயே அப்டேட் ஆயிடுச்சு. இனிமே a உடைய வேல்யூங்கிறது 7, பியோட வேல்யூ அப்டேட் ஆகல, அது அப்படியே தான், அந்த 2ங்கிறது அப்படியே தான் இருக்கு. ஸோ 2, அப்ப 7 மைனஸ் 2 அப்படிங்கிறது 5. இப்ப இந்த இடத்துல வர்றப்ப a உடைய வேல்யூ 5 அப்படின்னு அப்டேட் ஆகுது. ஸோ இனிமே a உடைய வேல்யூ 5. இப்ப அடுத்த எக்ஸ்பிரஷன் a இன்டு, அதாவது a இன்டு ஈக்குவல் டு பி, அதாவது a மல்டிப்ளை ஈக்குவல் டு பி. இந்த எக்ஸ்பிரஷன் a ஈக்குவல் டு a இன்டு பி. ஸோ ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ அகைன் ஏலயே போய் அப்டேட் ஆக போகுது. ஸோ இப்போ ஏவோடைய வேல்யூ 5. எப்படி 5ன்னு வந்துச்சு, இந்த 5 கிடையாது,
இதுக்கு முன்னாடி ப்ராசஸ்ல, அதாவது இப்ப நம்ம பாக்குறது இந்த எக்ஸ்பிரஷன், இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன்ல ஏ உடைய வேல்யூ 5ன்னு வந்தது இல்லையா, அந்த 5 தான் இது. ஸோ ஏ உடைய வேல்யூ 5, எந்த வேல்யூ மாறவே இல்லை. ஸோ பி உடைய வேல்யூ 2 தான். ஸோ 5 into 2 10. அப்ப இப்ப 10 அப்படிங்கிற வேல்யூ ஏக்கு வந்திருக்கு. அடுத்து ஏ டிவிஷன் ஈக்குவல் டு பி, அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி. இப்போ ஏ உடைய வேல்யூ என்ன? இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரஷன்ல ஏ உடைய வேல்யூ 10ன்னு அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இப்ப ஏ உடைய வேல்யூ 10. அப்ப பி உடைய வேல்யூல எந்த மாற்றமும் இல்லை, அது 2. ஸோ 10 டிவைடட் பை 2. இப்ப 10 டிவைடட் பை 2 அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 5. இந்த 5 அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா இந்த ஏல இருக்கும். இப்ப கடைசியா இருக்கக்கூடியது ஏ மாடுலஸ் ஈக்குவல் டு பி, அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ மாடுலஸ் பி. இப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல ஏ உடைய வேல்யூ 5, இந்த அதாவது இதுக்கு முன்னாடி அப்டேட் ஆன அந்த 5 மாடுலஸ் 2, ஏன்னா பில எந்த சேஞ்சும் இல்லை, பி உடைய வேல்யூ 2 தான். ஸோ இதுக்கு என்னன்னா 5-ஐ 2ஆல டிவைட் பண்ணா அதுக்கு என்ன ரிமைண்டர்? 5-ஐ 2ஆல நம்ம டிவைட் பண்றப்ப நமக்கு கோஷியன்ட் வந்து 2ன்னு கிடைக்கும், ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும். இந்த மாடுலஸ் அப்படிங்கிறது ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ற ஒரு ஆபரேட்டர், அதனால இந்த ஏ உடைய வேல்யூ 1ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுடைய ரிசல்ட் வந்து 1 அப்படின்னு வரும். அதனால இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ப்ரோக்ராமுடைய ஃபைனல் அவுட்புட்டுங்கிறது 7 5 10 5 1. இப்ப இந்த அவுட்புட் எப்படி இருக்கும்னா 1 கீழே 1 இருக்கும். காரணம் என்னன்னா இங்க பிஆர் டேக் இருக்கிறதுனால. ஒருவேளை இதே ப்ரோக்ராம் பிஆர் டேக் இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நமக்கு அவுட்புட் என்னன்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால அவுட்புட் இந்த மாதிரி ஒரே லைன்ல வந்துடும். அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்ப ஏ பிளஸ் பி, ஏவியும் பியும் நம்ம ஆட் பண்றப்ப கிடைக்கிறது ஏல அப்டேட் ஆயிடும் இல்லையா. அப்ப ஏ 7, அதுக்கப்புறம் இந்த 7 மைனஸ் 2, 7 மைனஸ் 2 5, அதுக்கப்புறம் 5 மல்டிப்ளை பை 2, அப்போ 5 into 2 10, அதுக்கப்புறம் 10 டிவைடட் பை 2, 10 டிவைடட் பை 2னா 5, அதுக்கப்புறம் 5 மாடுலஸ் ஆஃப் 2, 5 மாடுலஸ் ஆஃப் 2னா ரிமைண்டர் 1. ஸோ அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும், அதாவது ஒரே லைன்ல வந்திருக்கும்.